அனைவருக்கும் வணக்கம். அறிவு இலக்கியம் 3. இறைவனும் தேடி வருவார், ஆறுதல் சொல்வார். அன்பர்களே, ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அதாவது எனக்கு ஒரு 18-19 வயது இருக்கும்போது நடந்த உண்மை சம்பவம். நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன், கொல்லிமலை அருகிலே. வேலை தேடி, வேலை வாய்ப்பு தேடி அந்த திருப்பூரை நோக்கி நான் வருகிறேன். அப்பொழுது திருப்பூரை நோக்கி வரும்போது அங்கே ஒரு சலபப்பட்டறையில் எனக்கு சின்னக்கரை, பல்லட ரோடு சின்னக்கரை அருகிலே ஒரு ஆர்ட்லாண்ட் டையிங் ஒரு சலபப்பட்டறையில் வேலை கிடைக்கிறது. அந்த வேலையை செய்து கொண்டு இருக்கிறேன். அப்பொழுது சின்னக்கரையில் ஒரு தர்கா இருக்கிறது. தர்கா என்று சொன்னால் அது எல்லா சமூக மக்களும் அங்கே செல்வார்கள். அதுபோல் அந்த சலபப்பட்டறையில் நான் பணி செய்யும் போது எனக்கு ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் அந்த சின்னக்கரை, அந்த தர்கா, அந்த இடத்திலே போய் அமர்ந்து கொள்வேன். எனக்கு மனதிலே ஏகப்பட்ட கலக்கம், தயக்கம், குழப்பம் அனைத்தும் இருந்தது. என் உடல் முழுவதும் பால் மருவு இருந்தது, உடல் நோயும் இருந்தது. குடும்பத்தை, இப்படி பெரிய குடும்பத்தை விட்டு வந்து விட்டோமே, நம்ம பெற்றோர்களை விட்டு நாம் வேலை தேடி இப்படி வந்து தனியாக அனாதையாக இருக்கிறோமே என்று தினம் தினம் நினைத்து அழுது கொண்டே இருந்தேன். அப்பொழுது அங்கே ஒரு ஓரமாக ஒரு படுத்திருந்த ஒரு முதியவர் என் தோளை தொட்டு, தம்பி ஏன் அழுகிறாய், எதற்காக அழுகிறாய், நான் உன்னோடு தான் இருக்கிறேன், நீ எதற்காக அழுது கொண்டு இருக்கிறாய் என்று அந்த பெரியவர் என்னிடம் பேசுகிறார். மிக ஆறுதலாக அவர் என்னிடம் பேசுகிறார், அன்பாக பேசுகிறார். நான் அவரை பார்த்து வியப்பு அடைந்தேன். இல்லைங்கய்யா, இந்த மாதிரி நான் குடும்பத்தை விட்டு வந்து விட்டேன். ஆகவே எனக்கு அந்த குடும்ப ஞாபகம் இருக்கிறது. என்னோடு பிறந்தவர்கள் 4 பேர், என் தாய், என்னுடைய சின்னம்மாள், தந்தை, இப்படி பெரிய குடும்பத்தில் பிறந்து மகிழ்ச்சியாக, நாங்கள் வறுமையில் இருந்தாலும் மகிழ்ச்சியாகத்தான் பகிர்ந்து வாழ்ந்து கொண்டு இருந்தோம். இப்பொழுது வேலை தேடி வந்ததால் நான் தனியாக இங்கு அனாதையாக இருக்கிறேன் என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் சொன்னார், தம்பி நீ வருத்தப்படாதே, நீ எங்கு வர வேண்டுமோ அங்குதான் வந்திருக்கிறாய். இந்த திருப்பூர் தான் உன்னுடைய சொந்த ஊராக மாறப்போகிறது. ஆகவே இந்த ஊரில்தான் நீ இடம் வாங்கப் போகிறார், இந்த ஊரில்தான் நீ வண்டி வாகனங்களை வாங்கப் போகிறாய். அது மட்டுமல்ல, உன்னுடைய உறவுகள், உன்னுடைய உடன் பிறந்தவர்களை நீ இங்குதான் அழைத்து வரப்போகிறாய். அவர்களுக்கு வேலை வாய்ப்பும் அவர்களுக்கு வசதி வாய்ப்பும் சூழ்நிலைகளும் நீதான் உருவாக்கி கொடுக்கப் போகிறாய். அப்படி இருக்கும்போது நீ ஏன் அழுகிறாய், பிற்காலத்தில் இதுதான் நடக்கப் போகிறது என்று மிக ஆணித்தரமாக எனக்கு ஆறுதல் கூறினார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, இதெல்லாம் நடக்குமா, நானே அனாதையாக இருக்கிறேன், இங்கு யாரும் எனக்கு அறிமுகம் இல்லை, எப்படி நான் இந்த ஊரில் இருக்கப் போகிறேன், வாழப்போகிறேன் என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். பிறகு என்னுடைய உடலை பார்த்தார். என்ன இதெல்லாம் பால் மருவு போல் இருக்கிறது என்று கேட்டார். ஆமாங்கய்யா, இது மருத்துவமனையில் பல மருத்துவம் செய்து பார்த்தேன், என்னால் இந்த பால் மரு முகம் முழுவதும் இருந்தது, இது சரியாகவில்லை என்று சொன்னேன். உடனே அப்படியா, சரி ஒன்றுமில்லை, உன் கண்ணுக்கு தெரிந்த மருவுகளை பூரா நீ எண்ணி அதற்கு கொள்ளை வாங்கி எத்தனை மருவு இருக்கிறதோ அத்தனை கொள்ளை எண்ணி அந்த ஒரு தாளிலே போட்டு மடித்து இந்த கிணற்றிலே போட்டுவிடு, இந்த நீரிலே போட்டுவிடு, உன்னுடைய மருவு மறைந்து விடும் என்று அவர் கூறினார். அதே போல் அவருடைய வார்த்தையை நம்பி நான் செய்தேன். அதே போல் பார்த்தீங்கன்னா கொஞ்ச காலத்தில் அந்த மருவு கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து மறைந்து விட்டது. எனக்கு மறைய அவர் மீது ஒரு நம்பிக்கையும் இருந்தது. அதே போல் அவர் சொன்னதை போலவே ஒரு 2 வருடத்திற்குள்ளேயே என்னுடைய குடும்பத்தை நான் அழைத்து வந்து விட்டேன். என்னுடைய சகோதரர்களுக்கு வேலை வாய்ப்பு நான் வாங்கி தருகிறேன். இப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த பெரியவரை போய் நான் அடிக்கடி சந்தித்து கொண்டே இருக்கிறேன். அவர் அங்கே ஓரமாக படுத்திருப்பார். அவருக்கு நான் எந்த ஒரு உதவியும் செய்ததில்லை. ஆனால் நான் போகும்போதெல்லாம் அவருக்கு யாசகமாக பெற்ற அந்த உணவுகளை, பொட்டணங்களை எனக்கு கொடுத்து சாப்பிட வைப்பார். அவர் தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு சில்லறை காசுகளை எடுத்து கொடுத்து தனக்கு ஒரு 2 இட்லி வாங்கி வா, டீ வாங்கி வா என்று சொல்வார். நான் வாங்கி வந்து கொடுத்த பிறகு அந்த தேநீரை பிரித்து எனக்கும் கொடுப்பார், அவரும் சாப்பிடுவார். இப்படித்தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், நாம் இவ்வளவு நாளாக
ஒரு 2-3 வருடங்களாக இவர் நமக்கு ஆறுதலாக உதவியாக இருக்கிறாரே, நாம் ஒரு நாள் கூட அவருக்கு நாம் எதுவும் செய்யவில்லையே என்று சொல்லிவிட்டு என்னுடைய தாயாரிடம், அம்மா இப்படி எனக்கு பெரியவர் ஒரு முதியவர் எனக்கு ஆறுதலாக இருக்கிறார், அவருக்கு நாம் ஏதாவது நல்ல சுவையான உணவு செய்து கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் விருப்பப்பட்டேன். உடனே என்னுடைய தாயாரும் அதற்காக நல்ல ஒரு உணவு செய்து கொடுத்தார். அதை எடுத்துக்கொண்டு அவரை பார்க்க வேண்டும் என்று அந்த இடத்திற்கு செல்கிறேன். ஆனால் அந்த இடத்திலே அவர் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய மோதினார். அந்த ஓதக்கூடியவரிடம் கேட்கிறேன். அவர் சொல்கிறார், தம்பி உன்னிடம் மட்டும்தான் அவர் பேசுவார், யாரிடமும் அவர் பேச மாட்டார், நானே அவரிடம் பேசியதில்லை, ஆனால் உன்னிடம் மட்டும்தான் பேசுவார், நீதான் அவரிடம் பேசுவாய், ஆகவே அவர் உன்னுடைய உறவுக்காரர் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் தம்பி, அவர் எங்கு சென்றார் என்று எனக்கு தெரியாது என்று சொன்னார்கள். எனக்கு வியப்பாக இருந்தது. ஒரு பெரியவர், எனக்கு ஆறுதல் சொன்னவர், உயிரோடு இருந்தவர், அவர் என்ன ஆனார் என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு அப்பொழுதுதான் தெரிந்தது, என்ன இப்படி நடந்து விட்டதே, இந்த முதியவருக்கு நாம் ஒரு நேர உணவு கொண்டு செல்லும் போது நாம் இப்படி ஒரு 3 வருடங்களாக அவருடைய கையால் நாம் சாப்பிட்டு இருக்கிறோம், ஒருவேளை உணவு கூட அவருக்கு கொடுக்க முடியவில்லையே என்ற வருத்தம் இருந்தது. அந்த வருத்தத்தை ஒரு 5-6 வருடங்களுக்கு பிறகு ஒரு முதியவரை சந்திக்கும் போது அவர் சொன்னார், நீ துன்பத்தில் இருக்கும் போதெல்லாம் இறைவன் ஏதோ ஒரு மனித வடிவில் வந்து உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள், இதை நீ உணர்ந்து கொள் என்று அவர் எனக்கு வெளிப்படுத்தினார். நன்றி.